ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்கள் தந்தையாகிய சத்தியத்தின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தகப்பன் இந்த நாளிலே எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறேன். அப்பா, தந்தையாகிய ஆவியானவரே, வருவீராக இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் இருக்கக்கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலம் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் உடைய கருணையும் கடாட்சமும் உடைய பேரன்பும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய வெளிச்சமும், அல்லேலூயா, உம்முடைய ஜீவனும் வல்லமையும் உம்முடைய ஆவியும் உம்முடைய சாரமும் உம்முடைய சத்துவத்தினாலும் உம்முடைய தெய்வீக தன்மையினாலும் தெய்வீக வல்லமையினாலும் பலத்தினாலும் தகப்பனே, உம்முடைய அக்கினினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் கிருபா வரங்களினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நிரப்புவீராக நிரப்பி ஆண்டு கொள்வீராக. உடைய தெய்வீக பிரசனத்தினால் நிரப்பி ஆண்டு கொள்வீராக. ஆண்டவரே, ஆராதனையிலே பங்கு பெறுகிற யாவரையும் நிரப்பி ஆண்டு கொள்ளும், ஆளுகை செய்யும். தகப்பனே, முதகாரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். கர்த்தருடைய வார்த்தை, அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். அவர் வருவார், அவர் வெளிப்படுவார் என்ற வார்த்தையில் தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை. அவர் யார்? வருவார்னா அவர் யார்? அவர் வெளிப்படுவார். அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிள்ளைகளுக்கு வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிள்ளைகளுக்கு வெளிப்படுவார். நிச்சயமாக வருவார், நிச்சயமாக வெளிப்படுவார். நாம் கர்த்தரோடு இருந்தால் வருவார். நாம் அவரோடு இருந்தால் கண்டிப்பாக வருவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை, வருவார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு, பேஜி 559 1 4 வரை. 15ஆம் அதிகாரம் 1 4 வரை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆமாம், இருக்கா? யூதா மனுஷரே,
என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம தான். நீங்கள் கேளுங்கன்றார் நம்மளை, நம்ம ஒவ்வொருவரையும் கேளுங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ கர்த்தர் நம்மளோடு இருக்கணும்னா எந்த இதில் அடிப்படையில் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரு? அவருடைய வார்த்தையாய் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய ஆவியாய், அவருடைய வார்த்தையாய் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் சுவாசிக்கிற அந்த சுவாசம் கர்த்தருடையது. நாம் விடும் மூச்சு கர்த்தருடையது. நம்முடையதாக இருந்தால் ஒரு தும்மல் போடும்போது போய் சேர்ந்துருவோம். அவரவருக்கு சளி பிடிச்சிருக்கிற இதுக்கு ஒரு தும்மல் போடும்போது போய் சேர்ந்துருவோம். வேணுக்குன்னே தும்மல் வர வைக்கிறவங்க இருக்கிறாங்க. எதையாவது ஒன்று வச்சு பேப்பரை உருட்டி மூக்குக்குள்ளே விட்டாங்கன்னா தும்மல் வந்துடும். ஓ, அப்படிலாம் பார்த்தது இல்லையா? வந்துடும், தும்மல் வந்துடும் இல்லையா? தெரியாதா? சரி சரி, பண்ணி பாருங்க வருதா இல்லையான்னு. ஒருவேளை தவறாக வந்துட்டுன்னு வச்சுங்க போயிடுவாங்க. அதனால் அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அதுக்காக சொல்லப்பட்டுச்சு, அப்படி செய்யக்கூடாது. அப்போ மூச்சு அவர் கையில் இருக்கிறதுனால தான் எத்தனை தும்மல் போட்டாலும் நம்ம மூச்சு இப்போ நம்மளை விட்டு போகலை. அவர்கிட்ட இல்லைன்னா காற்றடிக்கிற பம்பை வச்சியாவது நம்மக்கிட்ட இருந்து மூச்சை வெளியே தள்ளிடுவானுங்க. அதான் தெரியுமா காற்றடிக்கிற பம்பு? ஓ, அது கூட பார்த்தது இல்லைன்னு. சைக்கிளுக்கு தான் அடிக்கிறது தான். நமக்கு அடிச்சிட்டானுங்கன்னா போயிடும். நமக்கு அடிச்சிட்டானுங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களே திடீர்னு காற்று பட்டுச்சுன்னா காது அடைச்சிக்குதுன்னு. காற்று பட போய் தானே காற்று அடிக்குமா? சில நேரம் அதிகமாக இரும்பை போய் அடைச்சிக்கும். அதிகமாக இரும்புனா காது அடைச்சிக்கும். காது அடைச்ச அடைக்கே இருக்கும். ஃபேன் ஓடுற சத்தம் கூட கேட்காது. அந்த அடைப்பு சரியாச்சுன்னா ஃபேன் வேகமாக ஓடுற மாதிரி கேட்கும். சத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்கும். காது கேட்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. காது கேட்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன லாரி இவ்வளோ வேகமாக போகுது, சவுண்டு கத்திக்கிட்டு போகிறோம், ஆர்ன் அடிச்சுக்கிட்டு, காதில் விழலையான்னு? இல்லையே. ஒரு கீச்சின்னு கூட ஒரு சத்தம் கூட வராது. ஏன்னா காது கேட்கலை. அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்போ நம்ம தேடிக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை தேடிக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்ம கஷ்டத்தில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா நேரமும் அவரை தேடிக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ அதுலேயும் நம்ம நெருக்கத்தில் நம்மளுடைய இந்த இல்லாமையில் காரியங்கள் நமக்கு ஜெயமாகணும் இல்லையா? பிரச்சனைகள் நம்மளை விட்டு தீரணும், கடன் பிரச்சனைகள் நம்மளை விட்டு தீரணும், குடும்ப பிரச்சனைகள் நம்ம விட்டு தீரணும், வியாதிகள் நம்ம விட்டு தீரணும், என்ன இல்லையா? அப்போ அவரை தேடுறோம். அவர் சொல்லப்படுது, வார்த்தை சொல்ல, வேதவசனம் போய் சொல்லுமா? போய் சொல்லாது. நம்ம போய் சொல்லுவோம். வேதவசனம் போய் சொல்லுமா? போய் சொல்லாது. அப்போ அவரை தேடினால் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுவார்னு 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. நெருக்கத்தில் தேடினாங்க இஸ்ரவேல் ஜனம், மக்கள் தேடினாங்க. தேடினா அவங்களுக்கு வெளிப்பட்டார்னு. வெளிப்படுவார், வெளிப்பட்டார். வெளிப்பட்டார்னா வந்துட்டார். அந்த அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்க்கணுமோ அந்த பிரச்சனையை தீர்க்க வந்துட்டார். விடுவிக்க வந்துட்டார், ரட்சிக்க வந்துட்டார், சுகம் கொடுக்க வந்துட்டார். என்னென்ன அவரிடத்துல கதறி 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 இரவும் பகலும் அநேக காலங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டார். அவர் வந்துட்டார். சில நேரங்களில் அவர் வந்தது நமக்கு தெரியாது. வந்து அவர் காரியத்தை செய்து முடிச்சுட்டு போனதும் நமக்கு தெரியாது. காரியம் வெளிப்படும் போது அவர் வந்து போயிட்டாருன்னு தெரியும். தெரியாது. மீகாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பேஜ் 1075. மீகா பேஜ் 1075, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
இதோ இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று. இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். உயர்ந்த இடங்களை மிதிப்பாருன்னா இது எல்லாமே துன்மார்க்கங்க. இந்த உயர்ந்த இடங்களை மிதிப்பார்னா இப்படி மிதிக்கிறதுன்னு இப்படி தானே மிதிக்கிறது இல்லையா? இல்லை இப்படியா? அல்ல, மிதிக்கிறது. அவர் ஒரு மிதிச்சாருன்னா என்ன ஆகும்? அவர் வராரு, அவர் பிள்ளைங்களுக்கு தான் வராரு. நீதி செய்யவும் நியாயம் செய்யவும், அவர் பிள்ளைகளுடையதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை ஒரே மிதிக்கவும் வராரு. கர்த்தர் நான் போடுறேன்னு யார்கிட்டையும் சொல்லிட்டு வர்றதில்ல. சொல்லிட்டு பிதாவை தவிர வேற யார்கிட்டையும் அவர் சொல்லிட்டு வர்றதுனாட்டி அவசியமே கிடையாது. அவர் முடிவு எடுத்துட்டாரு. அவர் வராரு. அவர் மிதிப்பார். அவர் எப்படி மிதிக்கணுமோ மிதிப்பார். எப்படி மிதிப்பார்? 4ஆம் வசனம். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். சரிங்களா? அவர் வர வர எல்லாமே உருகி போயிடும். எல்லாமே மெழுகு எப்படி பற்ற வச்சா இல்லையா, அப்படியே உருகி 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 வருது இல்லையா? உருகின்னு அது நமக்கு உதாரணத்துக்கு. ஆனால் அதை காட்டிலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே உருகி சத்துருக்கள் உருகி போவார்கள். சத்ருவினுடைய கிரியைகள் எல்லாம் அப்படியே செத்து போகும், அழிஞ்சு போகும். சத்துருக்கள் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் செய்த கிரியைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அவர் வருகிறார். இந்த சத்துருக்களை மிதிக்கிறார். அவர்களை உருக்கி ஒன்றுமில்லாமல் அழித்து போட வருகிறார். ஆமென். வருகிறார். இப்படி சொன்னால் நமக்கு ஆமேன் வராது. 10 கிலோ தங்கம் எடுத்துக்கிட்டு வராரு அப்படின்னா ஆமேன் கத்திடுவோம். அதை காட்டிலும் விலையேற பெற்றதை எடுத்துக்கிட்டு வராரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிள்ளைகளுக்காக வழிஞ்சு போகிற ஐஸ்வர்யத்தை குறித்தில்லை. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஒரு பகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது நிறைவேறின ஒரு வார்த்தை இதற்கு. பேஜ் 1098. சீயோன் குமாரத்தியே அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்கள் இல்லை, எல்லாம் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்களை சேர்த்து தான் அவருடைய பிள்ளைகளை தான் அவர் குமாரத்தின்னு சொல்கிறார். சீயோன் குமாரத்தி மிகவும் நீ களிக்கூறு. ஏன்னா களிக்கூறுன்னு சொல்லும் பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சியை அடங்கின ஒரு வார்த்தை. களிக்கூறு அப்படின்னும் போது சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது அறவே இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகளே களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். என்ன கம்பீரி, எந்த கம்பீரமும் இல்லை, எதையும் சொல்லக்கூடிய இதில் இல்லை என்ற பிள்ளைகளுக்கு கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறதுக்கும் வராரு.
அவர் ஆமாம் வரார். அவர் வரார்னா அவர் டிசைட் பண்ணது. அது எப்போ டிசைட் பண்ணார்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணார். நாம் பிறப்பதற்கு தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதே டிசைட் பண்ணது எல்லாமே நம்ம காரியங்கள் எல்லாம் அவர் டிசைட் பண்ணது தான் எல்லாமே. அதன்படி அவர் வருகிறார். அவர் வருகிறார். 14ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் மீகா, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடே நடந்து வருவார். பாருங்க, அவர்கள் பட்சத்தில் அவர் காணப்படுவார். அவர்கள்னா யாரு? நம்ம தான். கரெக்டாக சொல்லிட்டாங்க. நம்ம தான் விழிப்பாக இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அப்போ காண அவர்கள் பட்சத்தில், அவர்கள்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொரு பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். அது யாருக்கு? நீ யாரு, நீ உனக்கு என்னத்துக்கு சுகம் என்று சொல்கிறவங்களுக்கு மின்னல் வரும். உனக்கு எதுக்கு ஆரோக்கியம், உனக்கு எதுக்கு ஆயுசு, உனக்கு எதுக்கு தீர்க்காயுசு, உனக்கு எதுக்கு ஆசீர்வாதம், உனக்கு எதுக்கு நன்மை, உனக்கு எதுக்கு பிரச்சனை முடியணும், உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை முடியணும், நீ நினைக்கிற காரியம் நடக்கக்கூடாது, நீ வேண்டுற காரியம் நடக்கக்கூடாது, நீ அவரை நம்பி இருக்கிற காரியம் நடக்கக்கூடாது, நீ அவருக்கு காத்திருக்கிற காரியம் நடக்கக்கூடாது, கடனை அடையக்கூடாது, பிரச்சனைன்னு இருக்கிற எந்த பிரச்சனையும் உன்னை விட்டு தீரக்கூடாது, நீ அழிஞ்சு போகணும், நீ பூமியை விட்டு ஒழிஞ்சு போகணும், பூமியை விட்டு ஒழிஞ்சு போகணும், உனக்கு சமாதானமே இருக்கக்கூடாது, உனக்கு சந்தோஷமே இருக்கக்கூடாது, அடிச்சுக்கிட்டு சாகணும் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கணும், பயத்தில் செத்துக்கிட்டு இருக்கணும், கையேந்திட்டு கிடக்கணும், நாலா இடத்துக்கு அலையணும், திரியணும், கருத்து வேறுபாடு வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாதபடி இருக்கணும். வீட்டுக்காரை பார்த்து கூப்பிடுறாங்க மனைவி, என்னங்க அப்படின்னு, என்னங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. அவர் காதில் என்னடின்னு வந்த மாதிரி, என்னடான்னு வந்த மாதிரி இருக்குது அவர் காதில். இது யார் இடையில இந்த வார்த்தையை போட்டு விட்டா? புருஷன் கூப்பிட்டது, மனைவி கூப்பிட்டது என்னவோ என்னங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. சிலர் யாரோ சொந்தக்காரங்க வந்தால் என்னங்கன்னு கூப்பிடுவாங்க அவங்க முன்னாடி, ஓன பிறகு வாயாங்க அப்படிமா, என்னவோ மரியாதை திரும்ப எதிர்பார்க்குற, ஏதோ வந்தாங்க போயிட்டாங்க, அவ்வளோதான் உனக்கு. அதுக்கு மேலெல்லாம் உனக்கு என்ன கிடையாது, மரியாதை கிடையாது. போயா குடிக்க தண்ணி எடுத்துணுமா போ அப்படின்னு. இதெல்லாம் நடக்கிற இடங்கள்லாம் இதெல்லாம் ஏடா கூடமாக நடக்கிற காரியம் வேறு. ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை சொன்னது ஒன்று, காதில் போய் விழுந்தது வேற ஒன்று. இந்த ட்விஸ்டெல்லாம் நடக்கும். சொன்னது ஒரு அர்த்தமாக இருக்கும், விளங்கிறது இன்னொரு விதமான அர்த்தமாக இருக்கும், அது இன்னொரு ட்விஸ்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் சாத்தான் என்ன செய்வான், பயங்கரமான காரியங்களை சொல்லிட்டு வருவான். ஒரு உள்ளத்தில் இல்லாததை இருக்கிறதாக கொண்டு வருவான். இப்படியெல்லாம் பண்ண, அதை எல்லாவற்றையும் அழிக்கிற ஒரு மின்னல், அப்படியே மின்னல். அப்போ அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். மின்னல் எப்படி இருக்கும், அப்படி மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கும், ஒரே ஒரு நொடியிலே சட்டுன்னு வந்துடும். அப்படி நினையாத நேரத்தில் சத்துருக்களுக்கு வந்துடும். சத்துருக்களுக்கு வந்துடும். என்னவோ பண்ணுது உடம்புல, என்னவோ பண்ணுது இப்படி தானே சொல்லுவோம் இல்லை? இன்னென்ன பண்ணுது அப்படின்னு. கண்ணில் வலிக்குதுன்னா கண்ணில் வலிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் கண்ணுக்கு உள்ளே என்ன பண்ணுதுன்னு நமக்கு என்ன தெரியும்? அதுதான் என்ன பண்ணுதுன்னு தெரியலேன்னு. பேசுறது ஏடா கூடமாக பேசிடுவோம், ஆனால் என்ன பேசணும்னு தெரியலம்போம். சொல்லுவோம்ல அப்படியா, திட்டியா போட்டேன், கத்தியா போட்டேன், ஐயா கட்டவாத்தியா பேசிட்டேன்,
இல்லையம்மா, அப்படி பேசுன மாதிரி எனக்கு தெரியலையே, முன்ன மாதிரி ஞாபகமே இல்லை. திட்டுறதுக்கு மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்குது, கரெக்டாக சொல்லி சொல்லி திட்டுறதுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கதவு சாத்திட்டு வந்தியா? சாத்திட்டு வந்துட்டாம்மா. சாத்திட்டு வந்தியா இல்லையா நீ? அதான் சாத்திட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கதவு சாத்திர சொல்லுவாங்களா ராத்திரியில்? இல்லை திறந்து வச்சுட்டு வாண்ணா சொல்லுவாங்க ராத்திரியில். பகலில் பூட்டி வைக்கணும், ராத்திரியில் திறந்து வைக்கணும். ஓ அப்படியா, சரி. விழிப்பாக இருக்கிறீங்க, பரவாயில்ல. இப்போ வரைக்கும் விழிப்பாக இருக்கிறீங்க. இப்போ பின்னாடி இழுத்துட்டான்னா அதுக்காக தான் இப்படி சொல்கிறது. அப்போ நான் பேசுனது எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படி பேசினேனான்னு நானே கேட்குறது. சில நேரங்களில் தெரியாமல் பேசியிருப்பாங்க. கேட்டால் சொல்லிடுவாங்க பிபி ஏறிடுச்சு, லோ பிபி ஆகிப்போச்சு, சாத்தான் காதில் வந்து ஊதிட்டான், புஷ்ஷுன்னு ஊதிட்டான், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, இப்படிலாம் சொல்லுவாங்க. பாருங்க, மின்னல் புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழற்காற்றோடு நடந்து வருவார். என்ன வார்த்தை இன்றைக்கு தலைப்பு? அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். அவர் வருவார் அவர் பிள்ளைகளுக்கு. அவரவருக்கு எத்தனையோ இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது, ரொம்ப தேவை இருக்குது, ரொம்ப அர்ஜென்சி. அப்போ ஆபத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தீமைகளை அழிக்க, ஆபத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க, கடன் பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்க, வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்க, படிப்பில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க, ஒவ்வொன்றும் தொழில்துறையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க, ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க, மன போராட்டங்களை தீர்க்க, சத்ருவின் கிரியைகளை அழிக்க, அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சம்பூர்ணமாய் சந்திக்க, குறைவுகளை நிறைவாக்க, சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற, சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க, சொன்ன நன்மையை கொடுக்க, தேவ சித்தம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கான வாசல்களை திறப்பதற்காக சாத்தானும் சாத்தானின் மனுஷரும் கர்த்தருடைய பிள்ளைங்க அறியாமையிலேயே அவர்கள் கதவை அடைக்க கொடுத்த அந்த கதவை திறக்க, அந்த கதவுகளை திறக்க, பூட்டுகளை உடைக்க, சிறையிருப்புகளை திருப்ப வராரு. கன்ஃபார்மாக வராரு கர்த்தர், கன்ஃபார்மாக வராரு. நாம் நம்ப முடியாத வகையில் வராரு, நாம் நினைச்சு பார்க்க முடியாத வகையில் வராரு, நம்ம என்ற விதமாக இல்லாத விதத்தில் வராரு, நம்ம யோசிக்கிற விதத்தில் இல்லாத விதத்தில் வராரு. சிலருக்கு வந்து போயிட்டது தெரியாது, வந்து செஞ்சுட்டு போனது தெரியாது, செஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியும். கர்த்தராகிய தேவன் அதை அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்கிற காரியம், அவர் பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற காரியம். சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆமாம், இது கடைசி காலத்தில் நடக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் வருவார், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. பரிசுத்தவான்க யாரு? இந்த பூமியில் அவருடைய நாமத்தினால பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் ரத்தத்தினால கழுவி 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 பரிசுத்தமாய் வாழ்ந்த இந்த பரிசுத்தவான்கள் தான் மரித்து கத்தரண்டையில் கடந்து சென்ற அந்த பரிசுத்தவான்கள் தான் வர்றாங்க. திருப்பி போனவங்க திருப்பி வர்றாங்க. அப்போ அதை குறித்த வார்த்தை தான் அந்த வார்த்தை, வருவார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அடுத்தது
மல்கியாவின் புஸ்தகம் பக்கத்திலே தான், சகரியா பக்கத்தில், மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ அவர் ஆலயத்துக்கு தீவிரமாய் வருகிறார். ஆலயம்னா நாம தான் அவருடைய ஆலயம். அதே நேரத்தில் நாம் ஆராதிக்கிற ஆலயமும் ஆலயம். அதற்கு அவர் தீவிரமாக வருகிறார், தீவிரமாக வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னபடியே கர்த்தர் அவர் திருவாய் மொழிந்தபடியே அவர் கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வருவார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அடுத்தது பாருங்க, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்து கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், ஆயுதங்களோட வரார். கோபத்தின் ஆயுதம்னா சத்துருக்களை. இடையில நம்ம வாசித்தான், அவர் உயர்ந்த ஸ்தலங்களை மிதிக்கிறார், மெழுகு போல உருகிறது. எல்லாமே சத்ருவையும் சத்ருவின் கிரியைகளை அழிக்க வருகிறார். துன்மார்க்கர்களை களிம்பை போல அகற்றிவிட கர்த்தர் வருகிறார். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பாருங்க, நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் வருகிறார். அவர் வராதபடி மௌனமாக இருக்கிறாரு. கண்டும் காணாத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துட போகிறது கிடையாது. அவர் கன்ஃபார்மாக வரார். கர்த்தராகிய தேவன் வருகிறார். கடைசியாக வருவார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியா வரார். என்னவா வராரு? பராக்கிரமசாலியா வரார். வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுவதற்காக கொடாமல் வைத்திருக்கிறவனை ஒரே அடி அடிக்க வரார். கொடாமல் இருக்கிறவனை ஒரே அடி அடிக்கிறதுக்கு வரார். கன்ஃபார்மாக அடிக்கிறாரு, கன்ஃபார்மாக வராரு, கன்ஃபார்மாக அடிக்கிறாரு. ஆனால் நாம் கர்த்தரோட இருக்கணும். சத்ரு நியமிக்கிற நாளை அழிக்கவும், சத்ருவின் மனுஷர் நியமித்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை விழுங்க நினைக்கிறவனை அழிக்கவும் வரார். ஆமென், ஆமென், ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து.
மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராம பேஜ் 143, 143, புதிய ஏற்பாட்டில் 143. பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பாருங்க, 6 வசனம் வாசித்திருக்கோம். 6 வசனம் வாசித்திருக்கோம். அதுக்கு மேலே குனிஞ்சோம்னா ஆபத்து. அதுக்கு மேலே குனிஞ்சா ஆபத்து. ஏன்னா அதிகமாக பைபிள் படிக்கிற மாதிரி இருக்கான். வீட்டிலே படிக்கிறதில்ல, அப்புறம் இங்கேருந்து படிக்கிறது சாஞ்சிருவாங்க. அப்புறம் இப்போ தான் விழிப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதான் நிறைய தடவை நம்மளை பற்றி சொல்லிட்டாங்களே, அது போதும்னு சொல்லிட்டு. மரியாளும் அவன் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா என்கிற கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 நபர்கள். 3, ஆமாம், அதில் 2 பேர் சகோதரர். இன்னும் சொல்லப்போனால் அண்ணன், 2 தங்கச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு இல்லை, ஒரு தம்பி, 2 அக்கா அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படின்னு ஆக அந்த குடும்பத்தை சேர்ந்த 3 பேர். ஏசப்பா ஊழிய பாதையில் அந்த வீட்டுக்கு வந்து போவது வழக்கம். எங்கே? இந்த பெத்தானியா கிராமம் வரும்பொழுது லாசரு வீட்டில் தான் தங்குவார். யார் வீட்டில்? லாசரு வீட்டில் தங்குவார். அவர்களுக்கு மிகவும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். கர்த்தரும் அவர்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். கர்த்தர் அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். ஒரு நாள் வருது, அவருக்கு வியாதி என்று சொல்லப்படுகிறது. வியாதி என்று சொல்லும் பொழுது அது என்ன வியாதின்னு தெரியாது. என்ன வியாதி என்று தெரியாது. ஆனால் வசனம் போட்டிருக்கு, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. மரணத்துக்கு ஏதுவான வியாதினா பிழைக்க முடியாது என்ற வியாதி. அப்போ அவருக்கு ஊழியத்தில் இன்னொரு இடத்துல இருக்கிறார். கர்த்தர் இன்னொரு பகுதியில் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனும் சீஷர்களும் வேறு ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ மார்த்தாள், மரியாள் செய்தியை அனுப்புகிறாங்க. ஒருத்தர்கிட்ட செய்தி அனுப்பி விடுறாங்க. என்னென்னு அனுப்பி விடுறாங்க. இப்போ நம்ம ஒருத்தரை சொல்லுவோம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஒரு சொல்லுவோம் இல்லையா, இன்னாருக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்படி தானே சொல்லுவோம். இன்னாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுப்புவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்லப்படலை. 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன். அட்ரஸே என்னது? சிநேகிக்கிறவன் அப்படின்னு. இப்போ நம்மளை என்ன நினைப்போம்? ஒருத்தவங்க சொல்கிறாங்க செய்தி, நீங்கள் சிநேகிக்கிற ஒருத்தவங்க உடம்பு சரியாங்க, நான் சிநேகிக்கிறவனா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானே. எவன் பேரப்பா நான் நியாயம் வச்சுக்கிறது? யாருப்பா அது? அதான் உங்களுக்கு தான், நீங்கள் தான் சிநேகிக்கிறீங்களே. அட யார் ஊர் பேர் சொன்னால் தானே தெரியும் இல்லையா? சொன்னால் தானே தெரியும். எதுவுமே சொல்லாமல் கோமணவள்ளி, கோமணம் இல்லை, கோமணவள்ளி, வேறு தலைகளை புரிஞ்சுக்க கூடாது. கோமணவள்ளி அப்படின்றாங்க வச்சுங்க. கோமணவள்ளி அப்படின்னா அப்படி யாருன்னு பேரை சொன்னாலே சிலருக்கு என்னவா இருக்கும், இது யோசிப்பாங்க, அப்படி ஒரு பேரில் இல்லையே அப்படின்னு. இங்கே சொல்லப்படுவது நீர் சிநேகிக்கிறவன் என்று சொன்னால், அப்போ ஏசப்பா சிநேகிக்கிறது லாசருவை தான்.
அந்த சகோதரிகளுடைய சகோதரனைத்தான் கர்த்தர் அப்படி சிநேகிக்கிறதுனால தான், சிநேகிதனாக இருக்கிறதுனால தான், கர்த்தருக்கு சிநேகிதனாக இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க அந்த பேர். அப்போ அவருக்கு பேரே சிநேகிக்கிறவன். என்னது? சிநேகிக்கிறவன். அப்போ அது 5ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். எப்போ தகவல் கொடுத்துட்டாங்க, உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு அப்படின்னும் போது உடனே புறப்படணும்ல, உடனே புறப்படணும்ல. ஆனால் 2 நாள் இன்னும் லேட்டாக தங்குறாரு. சொன்னதுலேருந்து 2 நாள் அந்த ஊர்லேயே இருக்கார். அங்கே அவர் நிலைமை ரொம்ப சீரியஸு. இப்போ இந்த நிமிஷம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லைன்னா அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ என்ற நிலைமை இது எல்லாம் கேள்விப்பட்டு அவர் வரலை. 7ஆம் வசனத்திலும் பாருங்க. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகாதிருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு எத்தனை நாள் ஆயிற்று? 4 நாள் ஆயிற்று என்று சிஷர்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறார். நம்ம போகிறோம் அப்படின்னு. இப்போ தானே கல்லெடுத்து அடிக்க வந்தானுங்க, கல்லெடுத்து அடிச்சானுங்க, அங்கேருந்து கல்லெல்லாம் அடிச்சானுங்க, அந்த இடத்துக்கு திருப்பி மறுபடியும் போகணுமா அப்படின்னு சொல்லி, ஆமாம் போகணும், லாசருவை எழுப்ப போகிறோம் அப்படின்னு, எழுப்ப போகிறேன், உயிரோடு கூட எழுப்ப போகிறேன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. உயிரோடு எழுப்ப போகிறேன், போகலாமான்னு. உடனே தோமா சொல்கிறாரு, அவரோடு கூட மறிக்கணும் என்றாலும் நம்ம போவோம், வாங்க, நம்ம மறித்தாலும் பரவாயில்ல வாங்க. இந்த தோமா தான் இங்கே சென்னைக்கு வந்தவர், சென்னைக்கு வந்து இரத்த சாட்சியாய் மறித்தவர். இந்த தோமா தான் சீஷர், 12 சீஷர்களில் ஒரு சீஷர் தான் இங்கே வந்தவர், கர்த்தர் அனுப்பி வச்சுது சீஷர். அப்போது வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. மரித்து 4 நாள் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். அதாவது முடிஞ்சு போச்சு, ஊற்றி மூடியாச்சு, முடிஞ்சு போச்சு. மனுஷனே உலகத்தில் இல்லை. இந்த இடத்துல நடந்தது காரியம், மனுஷன் உலகத்தில் இல்லை, அவன் சரீரமும் இந்த உலகத்தில் இல்லை, அவன் ஜீவனும் இந்த உலகத்தில் இல்லை. ஜீவன் போயிட்டு, ஜீவன் முதல்ல போயிருச்சு, சரீரமும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்படி பண்ணி முடித்த ஒரு காரியத்தில் திருப்பி வருவான்னு யாராவது நினைக்க முடியுமா? யாரை நம்ம நினைப்போமா? யாரும் நினைக்கவே முடியாது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களை ஆண்டவரே உயிரை கொடுங்க, ஜீவனை மீட்டு கொடுங்கன்னு சில இடங்களில்
மறிச்சிட்டாங்கன்னு கேள்வியோட ஆண்டவரே இப்போ உங்களால் முடியும் ஜீவனை கொடுங்க அப்படி கேட்பாங்க. எடுத்துன்னு கொண்டு போய் எல்லாம் முடிச்சு அதுக்கான காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வருவாருன்னு நம்புவோமா? நம்ம ஏசப்பா கொண்டு வருவார்னு நம்புவோமா? நம்பவே மாட்டோம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், அவனை உயிரோடு நான் எழுப்ப போகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை நமக்கு குறிக்குது? நம்முடைய காரியங்கள் எத்தனையோ எல்லாமே என்னவா இருக்குது? மரித்த நிலையில் இருக்குது. மரித்து 4 நாள் ஆன நிலைமையில் இருக்கிறது போல் இருக்குது. ஆளுங்க எல்லாரும் உயிரோட கூட பார்க்கறதுக்கு இருக்கலாம். ஆனால் உள்ளான மனிதனுக்குள்ளே மரித்து அநேக நாள் ஆனவங்களாக இருப்பாங்க. அவங்க காரியங்கள் மரித்து போனதாக காணப்படுறதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து மீட்டெடுக்கணும்னு முடிவு பண்ண இடத்துல அது எத்தனை நாள் ஆனாலும் அதை மீட்டெடுக்க அவரால் முடியும். அவர் ஒருத்தரால் தான் முடியும். அவரால் முடியும்னு சொல்கிறத விட அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலையும் சிக்கலை தீர்க்க முடியாது. அவர் ஒரு ஆள் தான் எல்லா பிரச்சனையையும் அழிக்க முடியும். ஒருமிக்க நேரத்தில் அழிக்க முடியும். ஒருமிக்க நேரத்தில் அழிக்க முடியும். அதை நீக்க முடியும். நீக்க முடியும். சகரியாவின் புஸ்தகம் சகரியா தான் நினைக்கிறேன். சகரியா 3ஆம் அதிகாரம் 1094 9ஆம் வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. லாசருவை கல்லறையில் உள்ள வச்சுட்டு எதை வச்சு மூடினாங்க? கல்லை. ஏசப்பா மரித்த போது எங்கே வச்சாங்க? ஒருவரும் வைத்திராத புதிய கல்லறை. அது புதிய கல்லறை. இவருடைய யோசேப்பு, அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பு உடைய கல்லறை, அவருடைய சொந்த கல்லறை. அதில் எதை வச்சு மூடினாங்க? கல். அது இன்னும் ஒருத்தராக 2-3 பேர் சேர்ந்து நவுட்டி விட்ற கல் இல்லை. அது ஒரு 10 பேர் சேர்ந்து நவுட்டுற கல். அது அவ்வளோ பெரிய கல். அது அந்த கல்லை வச்சு தான் மூடி சீலெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கல்லை வச்சு தான் மூட்டாங்க. அந்த கல் தான் மூடின அந்த கல். ஆனால் மூடினது தான் அந்த கல்லை. ஆமாம், இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. மூடின மணிக்கே தான் இருக்குது. ஏசப்பா வச்ச கல்லில், ஏசப்பாவை கல்லறையில் வச்சாங்க இல்லையா, உள்ளே வச்சு அந்த கல்லை வச்சு மூடி சீல் போட்டாங்க இல்லையா, இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. காற்றுல விழுந்துட்டுருக்கோம். கரெக்டு. என்னாச்சு? கல்லை திறந்துக்கிட்டு வெளியே வந்தார். அவர் தள்ளணுமா தூதர்கள் தள்ளணுங்களா? தூதர் தண்ணி பல பேசிக்கிட்டோம், அதனால் சொல்லிடுறோமா? அந்த கல் என்ன ஆயிற்று? 3ஆம் நாளில் அந்த கல், அது தேவதூதனை அனுப்புனார். ஆனால் அந்த கல் என்ன பண்ணப்பட்டு போயிடுச்சு? அந்த இடத்த விட்டு பெயர்ந்து தள்ளப்பட்டு போயிடுச்சு. அந்த கல் தள்ளப்பட்டு போயிடுச்சு. கர்த்தர் உயிரோடு கூட வந்தார். பிதாவின் ஆவியானவர் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த கல் விழுந்து போச்சு. அந்த கல் நிலை நிற்கலை. இயேசுவை அடைக்கணும் என்று அடைத்த கல் அந்த இடத்துல நிலை நிற்க இல்லை.
பெயர்க்கப்பட்டு போயிருச்சு. இங்கே ஒரு கல் சொல்லப்படுது. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கண்கள்? 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி. சித்திர வேலைன்னா என்ன தெரியுங்களா? கர்த்தர் உருவாக்குகிறது. கர்த்தர் உருக்கி உருக்குறதுன்னா நல்லா தெரியும்ல. என்னது? எதில் வச்சு உருவாங்க? தீயில. இப்போ நம்மளை தீயில வச்சு வரட்டி எடுத்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் எடுக்கிறாரு. ஆனால் அவர் வச்சிருக்கிற தீயில நம்ம எரிஞ்சிட மாட்டோம். நம்ம வச்சுக்கிற தீயில நம்ம எரிஞ்சிருவோம். அவர் வைக்கிற தீ என்ன ஆகாது? நம்மளை எரிக்காது. நம்மளை எரிக்கணும்னு இருக்குது, அதை எரிக்கும். நம்மளை எரிய விடுறானே அவன் கிரியையே எரிக்கும். நம்மளை எரிச்சல் அடைய விடுறானே அதை எரிக்கும். நம்ம இடத்துல வேண்டாததை பேச வைக்கிறானே அதை எரிக்கும். வேண்டாத காரியத்தை செய்ய வைக்கிறானே, சிந்திக்க வைக்கிறானே, பார்க்க வைக்கிறானே, எண்ண வைக்கிறானே, நடக்க வைக்கிறானே, அதை எரிக்கும். எது? தேவனுடைய தீ. தேவனுடைய தீ. அப்போ சித்திர வேலைகளை எல்லாம் நிறைவேற்றி. சித்திர வேலைகளை டிசைன் என்னது? ஒரு துணிக்கு டிசைன் போடுறாங்க இல்லையா? இருக்கிறதுலையே புடவையிலேயே விலை அதிகமானது டிசைன் போடாத புடவைக்கு தான் விலை அதிகம். ப்ளைனாக இருக்கணும். சோப்புனா சோப்பு கலரில் இருக்கணும், மஞ்சள்னா மஞ்சள் கலரில் இருக்கணும். அதுதான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் போட்டது எதுவுமே நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. விலையும் கம்மி. அது 300 ரூபாய் 200 ரூபாய். அது எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல தரமுள்ள ஒரு துணியில் எவ்வளோ தரமுள்ள இதில் டிசைன் எந்த அளவுக்கு அது பரவி அருமையாக நேர்த்தியாக இருக்குதோ அதுக்கு ரொம்ப விலை அதிகம். பட்டுப்புடவை விட அதுதான் சூப்பராக இருக்கும். பட்டுப்புடவையை விட அதுதான் சூப்பராக இருக்கும். அந்த சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கிவிடுவேன். அவர் வருவார், அவர் வெளிப்படுவார், ஒரே நாளில் நீக்கிவிடுவார். என்னது? நீக்கிவிடுவார். நமக்கு வயிறு நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. வயிற்று வலி வரும்போது எப்படி இருக்குது இல்லையா? நமக்கு வராத டான்ஸ் கூட வந்துடுது. உடம்பை இப்படி பரட்டுவோம், அப்படி பரட்டுவோம், இப்படி பரட்டுவோம், இப்படி பரட்டுவோம், அப்படி பரட்டுவோம் இல்லையா? வயிற்றை போட்டு பெதுக்கி எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? பெருங்காயம் சாப்பிட்லாமா இல்லையா? அப்போ பெருங்காயம் வாசனையே பிடிக்காது. ஆனால் வயிற்று வலியில் திங்கிறதுக்கு வேறு வழியில் தின்றுருவோம். பெருங்காயம் சாப்பிட்ருவோம், அதை பண்ணுவோம், அது பண்ணுவோம் வயிற்று வலின்னு. வயிறு வலி இல்லாத போது நமக்கு ஒன்றும் தெரியாது. வயிறு வலி வரும்போது துடிக்கிறது போல தேவன் வரும்போது தான் சத்துருக்கள் துடிக்கிறது தெரியும். அப்போ இந்த கல்லை ஒரே நாளிலே நீக்கி விட்டார். இங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்தபோது 17ஆம் வசனம் வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். வாசிங்க 18ஆம் வசனத்திலேருந்து. என்ன அதுக்குள்ளேயும் மாறிச்சா பாருங்க. நம்பர். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்திலிருந்து யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள்.
இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது என்ன வருகிறார்? இயேசு. அன்றைக்கு மார்த்தாள் மரியாளுக்கு லாசருவுக்கு வந்தவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கள்ளரிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, ஆனால் கர்த்தர் எங்கெல்லாம் எப்படி கேட்குறாரு பாருங்க, நான் எங்கே வச்சுருக்கீங்க, என்ன எங்கே வச்சிரு. ஆனால் முதல்ல என்ன சொல்கிறார், அவனை நான் என்ன பண்ண போகிறேன்னு, எழுப்ப போகிறேன்னு சொல்லிட்டார் சீஷருங்க கிட்ட. ஆல்ரெடி அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் தகப்பனுக்கு லாசரு மரித்துருவான்னு, அவனை எழுப்பணும். இதெல்லாம் அவருடைய பிளான். அது கடவுளுடைய ஆண்டவருடைய பிளான். அது அவருடைய இதில். அப்போ மரியாள் கேட்குறாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்ன இருக்க மாட்டார் லாசரு. ஆனால் அவர் இருக்க மாட்டார். அவங்க சொல்கிறது உண்மைதான். இருந்திருந்தா விட்டுருக்க மாட்டீர் ஆண்டவரே, அவனை மறிக்க விட்டுருக்கவே மாட்டீங்க என்ற அந்த அன்பு, பாசம், நம்பிக்கை அதிலெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்போ எல்லாரும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி இருந்திருந்தா இவ்வளோ சிநேகித்து இருக்கிறார், அழுகுறாரு, ஏசப்பா கண்ணீர் விடுறாரு, அப்படின்னா இவரை உயிரோட எழுப்பியிருக்கக்கூடாதா, கொல்லக்கூடாதா அண்டெல்லாம் அங்கே அந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாரும் பலரும் விதமாக பேசுகிறாங்க. குருடருடைய கண்களை திறந்தாரே, இவர் இதை செய்யக்கூடாதா, கொல்லக்கூடாதா அப்படின்னு. 38ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லனிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதன் மேல் ஒரு என்ன வைக்கப்பட்டிருக்குது, ஒரு கல் வைக்கப்பட்டிருக்குது. இதோ இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நாருமே என்ன ஆயிற்று, அநேக காலதாமதத்தினால என்ன ஆகுது, நாறுது. ஆனால் அது எதுக்காக நாறுது,
தேவனுடைய நாமம் மகா மகிமைப்படுவதற்கு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு இல்லை, மகா மகிமைப்படுவதற்கு நாறுது. ஆனால் மனுஷருடைய பார்வையில் எப்படி தெரியுது? நாற்றம் என்பது எப்படி நறுமணமாக மாறும்? எப்படி நறுமணமாக மாறுமா? ஆறாது. ஏசப்பாவாலே என்ன ஆகாது? நீங்களே சொல்கிறீங்க, ஏசப்பாவாலே என்ன ஆகாது? நம்மளால் மாறும்னு நீங்கள் யாராவது சொன்னீங்க? யாரும் சொல்லலை. யாரால் மாறும்? கர்த்தரால் மாறும். கர்த்தராகிய தேவன் கானாவூர் கல்யாணத்துக்கு போயிருந்த போது அவரும் அவருடைய சீஷர்களும் இயேசுவின் தாயுடைய உறவினருடைய திருமணத்துக்கு போயிருந்த போது சாதாரண தண்ணியை தான் திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தாரு. அது ஒரே நொடி பொழுதில் நடந்தது. அது உண்மை சம்பவம், வரலாற்றின் உண்மை சம்பவம். அது கற்ஜாடியில் இருந்த அந்த 6 கற்ஜாடிகளில் கை கால் கழுவுற எடுக்கிற ஒரு பானை, அது கை கால் கழுவுறதுக்கு வச்சிருக்கிற பானை. அந்த பானையில் தண்ணி, சாதாரண தண்ணியை கர்த்தர் ஆசீர்வதித்ததில் தேவன் ஆசீர்வதி, தேவன் அங்கே வந்திருக்கிறாரு, தேவன் அதை ஆசீர்வதித்தார். சாதா தண்ணி திராட்சை ரசமாக மாறிடுது. இது எந்த ஊரில் யாரால் பண்ண முடியும்? திராட்சை ரசமாக இருக்கணும்னா திராட்சை பழத்துலேருந்து பிழிஞ்சாதான் திராட்சை ரசம். அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது, நிறைய அது செய்முறை பக்குவங்கள் இருக்குது. அதுக்கு எவ்வளோ கால அவகாசங்கள் எடுக்கும் சொல்லிட்டு நினச்ச உடனே அப்படி ரசமாக இல்லை. அப்போ தேவன் தாம் மனதில் அதை பார்க்கும்போது, அந்த தண்ணியை பார்க்கும்போது தேவன் மனதில் நினைத்து அவங்க தாய் வேண்டிக் கொண்டாங்க, திராட்சை ரசத்துக்காக குறைவுப்பட்ட போது வேண்டிக் கொண்டாங்க. அப்போ அதை பார்த்தபோது, ஏசப்பா அதை பார்த்தபோது சாதாரண தண்ணி என்னவாயிற்று? திராட்சை ரசமாக மாறிட்டு. அதில் அத்தனை சுவையும் வந்துட்டு, அத்தனை சுவையும் வந்துட்டு. இது மாயாஜாலம் கிடையாது, கண்கட்டு வித்தை கிடையாது, மாய வித்தை கிடையாது. ஒரிஜினல் ஜெனூனாக நடந்தது. அப்போ அந்த பந்திக்கு வந்திருந்த அநேக ஜனங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்க அந்த குறைவுபட்ட அந்த இடத்துல இருந்த ஜனங்க இப்படி ஒரு திராட்சை ரசத்தை குடித்ததே கிடையாது அவங்க. இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. திராட்சை பழத்தை உண்டாக்குனவரே கர்த்தர் தான். அந்த திராட்சை பழத்திலேருந்து வர திராட்சை ரசத்தை காட்டிலும் தேவனுடைய பார்வைப்பட்டு வந்த திராட்சை ரசம் ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒரு திராட்சை ரசம், ஒருவராலும் சுவைத்திராத ஒரு மிகுந்த சுவை உள்ளது. அதுபோல உபயோகம் யாராலும் மதிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஜாடியிலிருந்து வந்த சாதாரண தண்ணியை போல இருக்கிற மக்களை, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்திருக்கிற நாளில் திராட்சை ரசம் போல மாற்றுறதுக்கு தான் வராரு. சாதா தண்ணியில் என்ன சுவை இருக்கும்? சுவை இருக்காது. இங்கே நார் இருக்குது, அங்கே சுவையே கிடையாது, சாதாரணது. இங்கே நார்ன நிலைமை, எல்லாமே நாரி போயிருக்கிற நிலைமை. இப்போ அதை எப்படி மாற்றுறாரு? அடுத்தது அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள்
விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ பாருங்க, இது நடக்கும்போது, இந்த காரியம் இது நடக்கும்போது, இப்போ கர்த்தர் என்ன பண்ண போறார் தெரியல, கல்லை எடுக்க சொல்றாங்கன்னு. ஒன்றும் பண்ணலையே. லாசருவே உனக்குள்ள ஜீவன் வர கடவுது, லாசருவே உன்னுடைய இத்து போன நரம்பெல்லாம் உண்டா கடவுது, இரத்த நாளங்கள் உண்டா கடவுது, உன் உடம்புல ரத்தம் வர கடவுது, ரத்தம் வர கடவுது இல்லையா, ரத்தம் வர கடவுது, தோல் வர கடவுது, தோல் வர கடவுது, மூளை வர கடவுது, கண்ணு வர கடவுது இல்லையா, வயிறு குடல்லாம் வர கடவுது. அப்படியா சொன்னார்? ஒன்றுமே இல்லை. லாசருவே வெளியே வான்னு மனசில் அவர் நினைச்சதை, மனசில் அவர் என்ன நினச்சிருக்கிறாரு, லாசரு முழுமையாக வெளியே வரணும், நாத்தம் பிடிச்சவனா இல்லை. வீட்டில் நம்ம இருந்தால் எப்படி இருப்போம் அது போல் நம்ம இருக்கணும், எல்லா விதத்திலும் பழுதலானணும். அவர் என்ன நினைச்சாரோ அதை சில நொடிகளிலே நடக்குது இந்த காரியம். இந்த காரியமும் பல மணி நேரமாக நடக்கலை, சில மணி நிமிடங்களில் நடக்குது. இது சாத்தியமே இல்லாதது சாத்தியமானது கர்த்தருடைய வார்த்தையால், ஜீவாதிபதியுடைய வார்த்தையால் சாத்தியமானது. இப்போ சாத்தியம் இல்லாத போல காணப்படுகிறது எல்லாத்தையும் சாத்தியமாக்க தான் வராரு. நாரி இருக்கிறத நறுமணமாக்கிறதுக்கு தான் வராரு. உள்ள வச்சு அடைச்சதை வெளியே கொண்டு வரத்துக்கு தான் வராரு. அவர் வெளிப்படுவார். அன்றைக்கு செய்த சர்வ வல்லமுள்ள தேவன் இன்னைக்கும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை மெய்ப்பிக்க போகிறது சத்தியம். எங்க அவர் வர்றது சத்தியம், அவர் வெளிப்பட போகிறது சத்தியம், அவர் பிள்ளைங்களை விடுவிக்க போகிறது சத்தியம், அவர் பிள்ளைங்களுக்கு சொன்ன நன்மையை செய்ய போகிறது சத்தியம். ஆமீன். அவர் பிள்ளைகளை குணமாக்குவது சத்தியம், பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது சத்தியம், சத்துருக்களை அழிக்க போகிறது சத்தியம். ஒருத்தையும் தப்பிக்க முடியாது, ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. ஆமேன், ஆமேன். அன்றைக்கு மாத்தாள் மரியாதை லாசருவை நேசித்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறதுலாம் நிறைய குறைகள் இருக்கு, அவர் நேசிக்கிறதுல எந்த குறையே இல்லை. நம்மை அவர் நேசிக்கிறதுனால விடுவிக்கிறார், நம்மை அவர் அன்பு கூறுறதுனால விடுவிக்கிறார். ஆமேன். நம்முடைய நேசம் அன்பு கூறுதலை காட்டிலும் பல கோடி மடங்கு அவருடைய அன்பு நேசமும் நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும்படி வரார். என்னைக்கு எப்பயோ ஒரு நாள் வருவார்ல, எந்த நேரமும் வரக்கூடிய சூழ்நிலை நேரமும் வேலையும் வைத்திருக்கிறதுனால அவர் வந்துடுவார். சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார், சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர் சித்தம் மட்டும்தான் நிறைவேறும், அவர் திட்டம் மட்டும்தான் நிறைவேறும், அவர் தீர்மானம் மட்டும்தான் நிறைவேறும், அவர் நம்மை குறித்து எழுதியிருக்கிறது தான் நிறைவேறும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளின் ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய அளவற்ற பிரசனத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் வல்லமையினாலும் அக்கினினாலும் வார்த்தையின் வெளிப்பாட்டினாலும் நிரப்பி தேவரீர் நீர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர், சொன்னபடி வருவீர். வெளிப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறீர், வெளிப்படுவீர். சத்துருக்களை மிதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர், மிதித்து போடுவீர். உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கவே விடுவிப்பீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய சகல சம்பூர்ணமான தேவைகளை எல்லாம் நிறைவாக்குவதற்காய் நீர் வருவதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பை அருளி செய்ய வருவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம்.
அல்லேலூயா. உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே உம்முடைய கண்மணி போல எங்களை யாவரையும் காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். உங்கள் நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகா மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எழுந்திருப்போம்.